தமிழகத்தினுடைய மாநகரமாக இருக்கக்கூடிய சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய நந்தனத்தில் இருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரியிலே மிகப்பெரிய அளவிலே கூட்டு பாலியல் வன்கொடுமை என்பது மிகப்பெரிய ஒரு சீரழிவையும் அச்சத்தையும் மாணவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக செல்வம் என்பவர் திமுகவுடைய நிர்வாகி என்று கூறுவது இன்னும் மேலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஹலோ ஹாய் மக்களே வணக்கம். நம்ம சென்னையில இருக்கிற ஹார்ஸ் காலேஜ் நந்தனம் ஹார்ஸ் காலேஜ்ல ஒரு பொண்ணுக்கு கொடுமை நடந்திருக்குது. இது எந்த ஒரு நியூஸ்லயுமே அந்த அளவுக்கு வரல. ஏதோ யூடியூபர் தான் அங்கங்கன்னு ஒன்னொன்னு போட்டிருக்கத நான் பார்த்துருக்கிறேன். ஒருவேளை நியூஸ்ல வந்துச்சா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. இல்லை, நம்ம நாடு எதை நோக்கிதான் போய்கிட்டே இருக்கு. நாங்களும் டெய்லி 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 ஒரு பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு பிள்ளைங்களுக்கு இங்க பலாத்காரம், அங்க கற்பழிப்பு, இங்க சீரழியுது. இதை நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர இதுக்கு ஒரு தீர்மானம்ன்றது இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல. நீங்க எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அப்படியே விட்டுடலாமா? நாங்க எப்படின்னா போங்கன்னு சொல்லிட்டு இதுக்குதான் இந்த அரசாங்கமா? இதெல்லாம் தெரியுதா தெரியலையா? முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? கூட்டு பாலியல் நடந்து இருக்குது. ஒரு பெண்ணுக்கு 22 வயசு ஒரு பெண்ணுக்கு கூட்டு பாலியல் நடந்து இருக்குது. ஏற்கனவே யார் அந்த சார்ன்றதுக்கு இன்னும் விரிவே தெரியல. யார் அந்த சார்ன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு விரிவு பிறந்து ஒரு தண்டனை கிடைச்சிருந்தா, யாருன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு ஒரு தண்டனை கொடுத்திருந்தா அதுக்கு ஒரு பயம் வரும். ஐயோ, நம்ம தப்பு பண்ணாக்கா தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டு நம்ம கையை கழுவி விட்டு போய்கிட்டே இருக்கிறீங்களே. பொம்பளை பிள்ளைங்களாம் என் பாதுகாப்பு எப்படி? நாங்களாம் சின்ன வயசுல 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா நாங்க நடந்து வந்தாக்கா எங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு பக்கத்து தெருவுல இருந்து நம்ம தெருவுக்கு வரதுக்கு, நம்ம தெருவுல இருந்து பக்கத்து தெருவுக்கு போறாங்க ஒரு வேலையானாக்கா எனக்கு பயமா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிள்ளைங்க எங்க வெளியவே போக முடியல. வீட்டுக்குள்ளவே இந்த லீவ் டைம்ல வீட்டுக்குள்ளவே வச்சிருக்க வேண்டியதா இருக்கு. அந்த பசங்கம்மா நான் அங்க போறோம், இங்க போறோம், பார்க்கு போறோம், பீச் போறோம், ஏதாவது ஒரு அந்த வயசு பிள்ளைங்க கேட்கறதுக்கு எங்களால அனுப்பவே முடியல. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்ப என்ன பிள்ளைங்க நாங்க வீட்டுக்குள்ளவே வச்சு பூட்டு போடுற அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் இருக்கா? மக்களை நீங்க எல்லாம் ஏன் அமைதியா இருக்கிறீங்க? உடனே இவங்க மக்களை தூண்டி விடுறாங்க, அராஜகம் பண்றதுக்கு பண்ண போறாங்க, அப்படி இப்படிலாம் வராதிங்க. ஏன்னா நீங்க கொண்டு வர்றது நீங்க தான். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இருந்தா ஒரு வீட்லயும் நாங்க இந்த மாதிரி டென்ஷன் ஆகுவோமா? நாங்க பயந்து 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 சாக வேண்டியதா இருக்குது. என்னதான் ஆட்சி நடந்துட்டு இருக்குறீங்க? பெண் பிள்ளைங்கள் பாதுகாப்பு எங்க போச்சு? ஏன் இந்த மாதிரி ஆண்கள் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பேய் தன்னாமா போதையில இருக்கிறீங்க? ஒரு பக்கம் கள்ளச்சாராயம், ஒரு பக்கம் கஞ்சா, ஒரு பக்கம் சாராயம். அடேங்கப்பா, வாழ்றத சாவறதா இந்த தமிழ்நாட்டுலன்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை.